செஸ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி பக்கத்தில் 2 பிஷப்ஸ், 2 யானைப்படை, 2 குதிரைப்படை. ஸோ இப்படி தான் வந்து செஸ் போர்டு அசைன் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக சோல்ஜர்ஸ். ஸோ இந்த யானைப்படை குதிரைப்படையோட ஒர்க்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ராஜா ராணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுக்கு கொடுத்துருக்கிற அசைன்டு பொசிஷனில் தான் அவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டாக 8 ஸ்டெப்ஸ் போனாங்கன்னா போதுங்க, அந்த சோல்ஜர் வந்து என்னவா வேணுனாலும் தங்களை மாற்றிக்கலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது வாரியர்ஸ் தான் ஒருத்தவங்க தன்னுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தே வில் ஃபேஸ் ஹிண்டரன்சஸ். எவ்வளோ விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த இலக்கை அடையும் போது அவங்க என்னவா வேணும் மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த செஸ் போர்டில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளும் நமக்குள்ளே நடக்கிற போராட்டத்தில் என்னவா வேணுனாலும் மாறலாம். பட் அது பாசிட்டிவான ஒரு மாற்றமாக இருக்கணும். அதனால் நம்ம ஒரு வாரியர்ஸ் தான் இருக்கணும். நமக்குள்ளவே ஃபைட் பண்ணணும். அதிலேருந்து நம்ம வெளியில் வந்து we have to be a role model for our environment. ஓகேங்களா? ஸோ திங்க் இட்.